வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் நாம் சொல்லிவிடலாம், இந்த ஜாதகம் தனது வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தானங்களும் தர்மங்களும் செய்து கொண்டே இருப்பார். அதன் மூலம் அவர் வாழ்க்கையிலே ஒரு உச்சத்தை அடைந்து கொண்டிருப்பார். இவர் ஒரு புஷ்கல யோகம் பெற்ற ஜாதகர். அந்த யோகம் அமைப்பு அவரை உச்சத்திலே அமர்த்திவிடும் என நாம் சொல்லிவிடலாம். ஏனென்றால் அவர் வருமானத்தை ஈட்ட அதன் மூலம் நிறைய தானங்களும் தர்மங்களும் செய்து கொண்டே இருப்பார். அதாவது ஒரு 10,000 ரூபாய் வருமானம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதில் குறைந்தபட்சம் ஒரு 2,000 ரூபாய் அவர் தான தர்மம் செய்வார். ஒரு 10 லட்சம் வருமானம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதில் ஒரு 2 லட்சத்தை செலவு செய்வார். ஒரு 10 கோடியை வருமானம் ஈட்டுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், 2 கோடியை செலவு செய்வார். இப்போ அவர் செய்ய அவருக்கு செல்வங்கள் பெருகி கொண்டு இருக்கும். இந்த அமைப்பு என்பது புஷ்கல யோகம் என்ற அமைப்பை கொண்டது. இந்த அமைப்பு எந்த இணைவுகளில் கிடைக்கும் என்பதை நாம் பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும், அல்லது லக்னாதிபதியை ராசி அதிபதி பார்த்தாலும், ராசி அதிபதியை லக்னாதிபதி பார்த்தாலும், இல்லை இருவரும் ஒருவர் சமசப்தமாக பார்த்து கொண்டாலும், இல்லை இருவரும் ஒருவருக்கு ஒருவர், லக்னாதிபதி 4, 7, 10 ராசி அதிபதி இருந்தாலும், ராசி அதிபதிக்கு 4, 7, 10 லக்னாதிபதி இருந்தாலும், இப்படி அமைப்புகளில் இருந்தால் அந்த ஜாதகர்கள் தான தர்மங்கள் செய்வார்கள். அவர்கள் வருமானங்கள் உயர செலவு என்பது செய்து கொண்டே இருப்பார்கள். இதன் மூலம் அவர்கள் வருமானம் உயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வருமானம் உச்சத்தை தொட்டுவிடும். அவர்களுடைய தான தர்மம் அவருடைய புகழை உயர்த்தி காமித்துவிடும். ஆதலால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பாருங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.